ஓம் ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமத்துதி. இந்த காலகட்டத்திலே ஏன் இந்த நாயன்மாருடைய சிறப்பு நம்ம இங்கே சொல்லிட்டு வரோன்னு சொன்னால், இப்போ போகிற காலகட்டம் அப்படி. காமகன்னிகள் 8 கன்னிகள் உலகத்திலே நடமாட விட்டார் சிவபெருமான். அந்த காமகன்னிகள் இந்த உலகத்திற்கு வந்த பிறகுதான் தவபலம் கிடையாது, முனிவர் கிடையாது, ரிஷிகள் கிடையாது, மகான் கிடையாது. எல்லா மகான்களும் காமத்திற்கு அடிமையாக இப்ப நடமாடி கொண்டிருக்கிறார்கள், பார்க்கிறீர்கள். எத்தனை ஆதிக்கம் உண்ட அரசராக இருந்தாலும் இதை தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வல்லமை இது ஈசனால் தான் முடியும். சிவபெருமான ஒரு ஆளால் தடுக்க முடியும். அதைதான் இந்த பெருமையாக இந்த நாயன்மாருடைய சிறப்பை சொன்னால் மக்களுக்கு, சிவன் அடிகார்களுக்கு இதை இவருடைய சிறப்பை காதில் கேட்டால் இவர் நம்மளை தொடமாட்டார் என்று அம்பாள் சொன்னால் அந்த அனுகிரகத்தை வைத்துதான் சொல்கிறோம். இவர் பொய்யடிமை இல்லாத புலவர். இவர் புலவர் மேவும் புலவர் மேவும் பெருமானின் மலரடிக்கு ஆளான பொய்யடிமை இல்லாத புலவர் தில்லைவாழ் அந்தனர் போல் தொகை பாடியவர் ஆவார். சித்தத்தை சிவன் போல் சேவடிக்கே அர்ப்பணித்தவர். சிவபெருமானின் முக்காலமும் மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பார். இவர் சங்க புலவராகிய கபிலர், பரணர், நகிரர் இவர் புலமைகளில் கண்டு பொய்யடிமை இல்லாத புலவர் இவர் பெருமையை புகழ்ந்து பாடினார். எம்பெருமான் சிவபெருமான் இவர் மீது அளவில்லா அன்பு கொண்டு இவருக்கு அருள் புரிந்து கைலாச லோகத்திற்கு அழைக்கப்பட்ட இந்த பொய்யடிமை இல்லாத புலவரை இந்த பிடிபி சேனலிலே சொல்லி மகிழ்கிறோம். இவரை கண்டு மகிழுங்கள். ஓம் ஆதிசக்தியே நீலாம்பரியே நாராயணியே நமஸ்துதே நமஸ்துதே நமஸ்துதே.